ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்னைக்கு காலிஃப்ளவரு டொமேட்டோ பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன் அக்கா. எந்த வாசனை இல்லாமல் நல்லெண்ணெய் கிடையாது, ஃபார்ச்சூன் ஊற்றி வச்சுருக்கிறேன்ப்பா. இது வந்து ஒரே ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். அப்படி ஒரு சுற்றி வச்சுட்டு அக்கா வெடிக்குன்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கீத்துக்கு தான் அரைக்கி வச்சுருக்கேன், அதை போட்டோம். இனிமேல் வெடிக்காது, வெடிச்சா அக்காவுக்கு கொஞ்சம் பயம். அவ்வளோதான், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அக்கா ஒன்றடியாக சுற்றி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் போட்டு அதிலே சுற்றிட்டேன்பா. இது ரதியக்கா மெத்தடில் செய்கிற பிரியாணி. எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். காலிஃப்ளவர் டொமேட்டோ பிரியாணி. இதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை போயிடணும், பச்சை வாசனை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அக்கா இது 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அக்கா வந்து அந்த தக்காளி பீஸாக கிடக்கூடாங்கிறக்காக இது 3 மீடியம் சைஸ் தக்காளியை அக்கா ஒரு 2 சுற்றி வச்சுருக்கிறேன் மிக்சியில். இப்படி போட்டால் தான் எங்களுக்கு பீஸாக கிடந்தால் அது வந்து நல்லா இல்லை. இப்போ உள்ள தக்காளி வேகவே மாட்டேங்குதுப்பா. அதனால் நடுவில் உள்ள அந்த வெள்ளையாக திக்காக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டேன். மஞ்சள் இருக்குமே, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அரைச்சிருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நறுக்குனாலும் வேக மாட்டேங்குது தக்காளி. இதை அப்படியே போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அக்கா ஒரு 1½ ஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு எடுத்துருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த வாசனை டேஸ்டியாக இருக்கும். வதங்கிக்கிட்டே இருக்குப்பா. இப்போ மசாலா போட்டுடலாம். அக்கா வந்து சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சுருக்குது. முழு சோம்பு போட்டால் பிள்ளைங்க வாயில் மாட்டுது, அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கா, முழு சோம்பு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது போட்டாலே. இது வந்து 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், இது அரை ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இன்னும் இந்த தக்காளி இன்னும் போகணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் அரைச்சி ஊற்றிருக்கிறோம். இப்போ அக்கா வந்து க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரு, அதை போட்டுடலாம். டொமேட்டோ காலிஃப்ளவர் பிரியாணி தான் இது. வெஜ்ஜு எப்படியெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு உடம்புல சேரணும் அப்படின்னு யோசித்தேன். காலிஃப்ளவரை ஃப்ரைக்கு அப்புறம் என்ன கூட்டு பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃப்ரை டெய்லி பண்ணி கொடுத்தா நல்லதாகவும் இல்லைப்பா. அதனால் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ அக்கா இது ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும் கர்டு ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. அக்கா என்ன இதில் கீ போடுறதில்ல, ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் செய்வேன். கறி மசால் பட்டை எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ரொம்ப, இந்த இது பிரியாணி மசாலா கரம் மசாலாலாம். அதனால் அக்கா அதெல்லாம் போடலை. ரொம்ப பட்டையும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கா வந்து 1½ கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி ஊரெல்லாம் வைக்கல. இது புது அரிசி, அதனால் ஊற வைக்கல. இந்த பாசுமதி புது அரிசிப்பா, அதனால் அக்கா ஊற வைக்கல. அந்த 1½ கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் வாட்ரு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், 3 கிளாஸ் வாட்ரு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடிட வேண்டியதான். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை முடி லெமன் பிடிஞ்சிடும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இப்போ அக்கா அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட் என் குக்கருக்கு. உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க, விசில்னா 3 விசிலா 2 விசிலான்னு பார்த்துக்கோங்க. என் குக்கருக்கு 15 மினிட் டைமிங் தான் வைப்பேன். இது ரொம்ப நாள்பட்ட குக்கர், அதனால் டைமிங் தான் வைப்பேன்ப்பா. இப்போ அக்கா ரொம்ப சிம்மில் வச்சு 15 நிமிஷம், ரொம்ப சிம்மிலே தான் வச்சுருப்பேன். 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அடுப்பில் இருந்து அதுக்குள்ளேயும் அந்த வாசனை வந்து எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லீவில் இருக்காங்க, அதனால் சீக்கிரம் சொல்லி அக்கா அதுக்குள்ளேயும் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் டொமேட்டோ பிரியாணி 3½ நிமிஷத்தில் செஞ்சுருக்கிறேன் அக்கா. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரதியக்கா ஸ்டைலில் உள்ள டொமேட்டோ காலிஃப்ளவர் பிரியாணி. தேங்க்யூ.